மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் அன்பானவர்களே உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது உங்கள் முகங்கள் பிரகாசம் அடையும். தேவனுடைய பரிசுத்த ஆவியானுடைய முத்திரையை நாம் பெற்றுக்கொண்டு அவருடைய திட்டங்களுக்கு ஏற்ப நமது வாழ்க்கை ஆசீர்வாதமானதாக மாற்றும்படி ஆவியானவர் செய்து விடுவார். ரோமர் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை பாருங்கள். பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் பவுல் அப்போஸ்தலர் விசுவாச உலகத்திற்கு எழுதிய ஒரு எச்சரிப்பின் செய்தி. நியாயப்பிரமாணத்தை கேட்கிறவர்கள் தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் அல்ல, நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவர்களே நீதிமான்களாக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. உலகமெங்கும் தேவனுடைய வார்த்தை இரவு பகலாக போதிக்கப்பட்டு கொண்டே வருகிறது. ஏன் கிறிஸ்துவுக்கு முன்பு ஏறக்குறைய 3500 ஆண்டுகளாக தேவனுடைய வசனம் உலகமெங்கும் பிரசங்கிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பு 2024 வருஷங்களாக உலகமெங்கும் இரவும் பகலும் டிவியில், செல்போனில், ரேடியோவில், இன்னும் ஒளிக்கதிர்களில், வீடுகளில், தெருக்களில், சபைகளில், வீடு வீடாக, மருத்துவமனையில், சிறைச்சாலையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய ரட்சிப்பின் செய்தி, மன்னிப்பின் செய்தி, விடுதலையின் செய்தி, சுகமாக்கும் செய்தி அறிவிக்கப்பட்டு கொண்டே வருகிறது. ஆகவே இன்றைக்கு இந்த செய்தி கேட்கிற நீங்கள் பல விதங்களில் தேவ செய்தியை கேட்கிற அனுபவம் பெற்றவர்களாக நீங்கள் இருக்கலாம். ரொம்ப நல்லது. ஆனால் பைபிள் இங்கே என்ன சொன்னது என்று கவனித்தீர்களா? நியாயப்பிரமாணத்தை, தேவனுடைய சத்திய பிரமாணங்களை கேட்கிறவர்கள் தேவனுக்கு முன்பு நீதிமான்கள் அல்ல. கேட்கிற தேவ வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களே தேவனுக்கு முன்பு நீதிமான்களாக்கப்படுவார்கள். எத்தனை அற்புதமான செய்தி அல்லவா! கோடி கோடியான விசுவாச உலகிலே, சபைகளில் எவ்வளவு அனுபவங்கள், செய்திகள் கேட்டிருக்கிறார்கள் ஜனங்கள். இதில் எந்த செய்தி உங்கள் வாழ்க்கையை மாற்றியது? வெறுமனுமே கேட்கிறவர்களாய்த்தான் இருப்பீர்களா? இல்லை இல்லை, எச்சரிக்கை. கேட்கிற வார்த்தையின்படி நடக்கிறவர்களாக நம்மை நாம் அர்ப்பணிக்கும் போதுதான் நாம் நீதிமான்களாக்கப்படுவோம். நேற்று நாம் பொய்யர்களாக இருந்தோம், இன்றைக்கு உண்மையுள்ளவர்களாக நாம் நடக்கணும் இல்லையா? நேற்று நாம் கோபக்காரர்களாக இருந்தோம், இன்றைக்கு பொறுமையானவர்களாக நடக்கணும் இல்லையா? நேற்று நாம் அவவிசுவாசிகளாக இருந்தோம், இன்றைக்கு என்ன வந்தாலும் சரி என் ஆண்டவர் இயேசுவை நான் முழு மனதோடு பற்றி கொள்வேன் என்று விசுவாசத்தில் நடக்கணும் இல்லையா? நேற்று நாம் கலகக்காரர்களாக இருந்தோம், இன்றைக்கு நாம் சமாதான ஜனங்களாய் நடக்கணும் இல்லையா? நேற்று நாம் தாறுமாறான வழியில் இருந்தோம், இன்றைக்கு நாம் நீதியின் வழியில் நடக்கணும் இல்லையா? உணர்ந்து பாருங்க. வெறும் பிரசங்கம் கேட்கிறவர்கள் நீதிமான்கள் அல்ல, கேட்கிற வார்த்தையின்படி நடக்கிறவர்களே நீதிமான்களாக்கப்படுவார்கள். ஒப்பு கொடுப்போமா? ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முழு உலகில் எல்லா தேசத்துக்கும், எல்லா ஜாதிய ஜனங்களுக்கும் நீர் மன்னிப்பின் செய்தியாய், மீட்பின் செய்தியாய், பரலோகத்தின் நற்செய்தியாய், அன்பின் செய்தியாய், அழியாத ஒரு செய்தியாய் உம்மையே நீர் கொடுத்தீரப்பா, நன்றி. ஆகவே நியாயப்பிரமாணத்தை, வெறும் பிரசங்கங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் தேவனுக்கு முன்பு நீதிமான்கள் அல்ல. கேட்கிற வார்த்தையின்படி தன்னை முற்றுமுடியுமா அர்ப்பணித்து வேத வசனத்தின்படி அனுதினமும் வேத வசனத்தின்படி ஒவ்வொரு காரியத்திலும் நடக்கிறவர்களே தேவனே உமக்கு முன்பு நீதிமான்களாக்கப்படுவார்கள். தகப்பனே, எங்களுடைய கடந்த காலம் பிரயோஜனமற்றது, இனி வரப்போற காலங்கள்லாம் பிரயோஜனமானதாக உன்னுடைய வசனத்தின்படி வாழும் காலங்களாக எல்லாருக்கும் நீ தாரும். உணர்த்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.